1ஆம் தேதி வானத்துல ஒரு அறிவகையான ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை இந்த விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. வெளிநாட்டுல இருக்கிற அட்லஸ் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப் வழியா ஒரு மர்மமான ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் இது ஆரம்பத்துல அவங்க பார்க்கும்போது என்ன நினைச்சாங்கன்னா, அது ஒரு சாதாரண ஒரு விண்மீன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது சாதாரணமான ஒரு விண்மீன் மாதிரி தெரியல. இது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா முக்கியமா இது நம்ம சூரிய குடும்பத்திலே இப்படி ஒரு பொருள் இல்லையே, இந்த ஆப்ஜெக்ட் இல்லையே அப்படிங்கிற விஷயத்த ஒரு சந்தேகமா வருது. சந்தேகம் வந்தவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுதுங்க, இது கண்டிப்பா இது சூரிய மண்டலத்துல இருந்து கண்டிப்பா கிடையாது. அதாவது வெளியே இருந்து தான் வந்திருக்கு. அதாவது இந்த வேட்டு கிரகத்துல இருந்து தான் இப்படியாப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பூமியை நோக்கி வருது அப்படிங்கிற விஷயத்த இந்த விஞ்ஞானிகள் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது சுமார் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1,30,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து 25 கிலோமீட்டர் அகலம் கொண்டதா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்படியாப்பட்ட இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த நவம்பர் மாசத்துல அந்த கடைசியில இந்த சூரியனை ரொம்ப அருகாமையில வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய், வியாழன், வெள்ளி போன்ற கிரகங்களை தவிர்த்து பூமிக்கு நேரடியா வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது பூமிக்கு எப்ப நேரடியா வரும் அப்படின்னா, இந்த அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள இது வந்து வரும். அதாவது இதனால வந்து எந்த ஒரு பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா பூமியை கிராஸ் பண்ணி தான் போவோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இந்த 2025 ஏலியன்ஸ் கூட நம்ம வந்து ஏலியன்ஸ் வந்து இங்க நம்மளோட கனெக்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பாபா வெஞ்ச் அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அப்ப இவர் இப்போ உயிரோட இல்லைங்க, இப்ப இறந்துட்டாரு. இப்படி இவர் சொன்ன விஷயம் உண்மையிலே நடக்க போதா அப்படிங்கிற விஷயம் இந்த விஞ்ஞானிகள் வந்து இது எப்படிலாம் இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த டெலஸ்கோப் வழியா.